வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். ஒரே சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய பாஜக அரசனுடைய கொள்கை நிலைப்பாட்டிற்கு அவர்களுடைய சட்டங்களுக்கு எதிராக 4 தீர்மானங்களை ஒரே சட்டமன்ற கூட்டத்தொடரில் தளபதி விஜய் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது சாதாரண ஒரு முடிவாக நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாடு அரசு, அதில் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசு ஒன்றிய பாஜக அரசனுடைய எந்த சட்டமாக இருந்தாலும், அது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருந்தா, மாணவர் நலன்களுக்கு எதிராக இருந்தா, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக இருந்தா, நம்முடைய தமிழ் மொழி, கலாச்சாரம், பண்பாட்டு இதற்கு எதிராக இருந்தால் நிச்சயமாக தமிழக அரசு அதற்கு எதிராக துணிந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுது. உங்களுக்கு தெரியும், நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 4 தீர்மானங்களை தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை குறித்தும் இந்த தீர்மானத்துடைய நிறைவேற்றியதால் என்ன நன்மைகள் ஏற்படும், இதனால என்ன மாதிரியான விளைவுகள் தமிழகத்திற்கு ஏற்பட இருக்கிறது, தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து தொடர்ந்து தினம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல காவிரி விவகாரம் சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்றது, சட்டமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து தினம் சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் டெய்லி 1 அல்லது 2 தீர்மானங்கள் தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்தாய் வாழ்த்து அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகங்கள், அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல எந்த நிகழ்வு, கல்லூரிகள் எந்த நிகழ்வு நடத்துறதா இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இந்த தீர்மானத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது வந்தே மாதரம் முதல் பாடலாக பாடப்பட வேண்டும், இரண்டாவது தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதலாக மோடி அவர்களை சந்திக்கும் போது கூட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தார். இந்த விஷயத்த ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தார். தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு மாநில பாடல் இருக்கிறது, அதை நாங்கள் முதலில் பாடுவதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் கவர்னர் அவங்க சார்பாக, ஒன்றிய அரசு சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை இந்த தமிழ்தாய் வாழ்த்து, ஒன்றிய அரசு என்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு அளவில், தமிழ்நாடு அரசு சார்பான நிகழ்வுகளில் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்ம முதல்ல பாடிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கவர்னர் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே 2வது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகளையும் நம்ம உருவாக்குச்சு. ஸோ அதே நேரத்தில் ஒன்றிய அரசுடைய ஒரு சட்டம், முதல்ல வந்தே மாதரம் பாடலும் தேசிய கீதமும் பாடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பாக இருந்தே இந்த தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல் பாடலாக பாடி வருகிறோம். முதல் எந்த ஒரு நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்தாலும் முதல் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், அதனுடைய இறுதியில தேசிய கீதத்தை பாடுவோம். ஸோ அந்த அடிப்படையில தான் மீண்டும் நாங்கள் இருப்போம். ஒன்றிய அரசு ஒரு தேசியவாதத்தை முன்னிறுத்துகிறது, தேசிய கீதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அதில் எந்த இடத்துலையுமே நம்ம தடை செய்யல. தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியம்தான், அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அந்த தமிழ்தாய் வாழ்த்து அது ஒவ்வொரு தமிழர்களுடைய உணர்வு பூர்வமானது, ஒவ்வொரு தமிழர்களும் உயிராக மதிக்கக்கூடிய ஒரு தமிழ்தாய் வாழ்த்து. எனவே இந்த தமிழ்தாய் வாழ்த்தை தான் அரசு நிறுவனங்கள்ல, பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல முதலாவதாக பாடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்று. இது தெரியும், பாஜக அப்படின்னு சொன்னாலே இந்தி, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். எந்த மாநில மொழிகளுக்கோ எந்த தேசிய இனங்களுக்கோ இவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டார்கள். ஒற்றை நாடு, ஒற்றை தேசம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்கள் தேசிய கீதத்தை வலியுறுத்துகிறார்கள். அதையும் தாண்டி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலையும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு என்ன செய்து, அதற்கு நேர் எதிராக தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் முதலாவதாக நிறுத்துறோம், தமிழ்தாய் வாழ்த்து தான் எங்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி மாநில உரிமையும் நம்முடைய மொழி உரிமையும் பறைசாட்டுகிறோம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மேல பாஜக அரசுக்கு ஒரு உறுத்தலையும் ஒரு கோபத்தையும் உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. சரி, அதுதான் அப்படின்னு சொன்னா அடுத்த சட்டமன்ற நிகழ்வுல 2 மிக முக்கியமான தீர்மானங்களை தமிழக அரசு கொண்டு வருது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீட்டுக்கு டெல்லியில எப்படி போராடினாங்க, நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்படி தீர்மானம் நிறைவேற்றிருக்குன்னா, நீட்டு முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும், நீட்டு வேண்டாம், 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் எம்பிபிஎஸ்க்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படிங்கிறத நாம வலியுறுத்துறோம். அதுக்கு தான் இந்த பில்லை வைக்கிறோம்.
இப்போ எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம். போராட்டம் அதை தாண்டி வழக்கு நடந்திருக்கிறது. அதை தாண்டி இதற்கு முன்பாக மு.க.ஸ்டாலினுடைய அரசு இருக்கக்கூடிய இடத்துல இதே நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமே ஏற்றப்பட்டது. நீட்டுக்கு எதிராக ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு அது ஒப்புதல் கவர்னருக்கு அளிக்கப்பட்டு அது குடியரசுத் தலைவர் இதுவரையிலும் கையெழுத்து போடாமல் அதுல எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ நீட் அப்படிங்கிற விஷயத்துல ஒன்றிய அரசு ரொம்ப கடுமையாக நீட் அப்படிங்கிறத கட்டாயமா வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய கொள்கை சார்ந்த ஒரு முடிவாக நீட்டு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. நீட்டு விஷயத்துல நம்முடைய கொள்கை அப்படிங்கிறது 12ஆம் வகுப்பு மதிப்பினுடைய அடிப்படையில நீட்டு கொடுக்கணும். இந்த நீட் தேர்வுனால பெரிய பெரிய முதலாளிகள், அதாவது தனியார் முதலாளிகள் இந்த நீட் கோச்சிங் சென்டர் அடிப்படையில அதனால சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர்களுக்கு வழிவகை இருக்கிறது. சாதாரணமான ஏழை மக்கள் சாதாரணமாக கல்வி அந்த அளவுக்கு சீக்கிரமாக கிடைக்கப்படாத ரொம்ப ரூரல் ஏரியால இருந்தெல்லாம் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் அப்படிங்கிற தேர்வு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ இது எந்த நீட்டு மூலமாக பணக்காரர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் சாதாரண அரசு பள்ளியிலேயோ ரொம்ப கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பறிபோகிறது. அதனால அந்த நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாடும் இந்த தீர்மானமும் பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜக அரசுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய நடைமுறைகளுக்கும் நேர் எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது இப்படின்னு சொன்னா அதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்னொரு பாஸ் பண்ணப்படுகிறது. FCRA சொல்லக்கூடிய ஒரு பில் மக்களவையில் இதுவரையில் தாக்கல் செய்யப்படவில்லை. ஸோ அந்த பில் என்ன அப்படின்னு சொல்லா உங்களுக்கு தெரியும். FCRA சொல்லக்கூடிய ஃபாரின் ஃபண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில். ஸோ இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய NGOக்கள், அதாவது வெளிநாட்டில் இருந்து நிதி புரண்டு இந்தியாவில் வந்து நிறைய நலத்திட்டங்களையும் சேவைகளையும் சமூக சேவைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளைகள், சர்ச்சுகள், அறக்கட்டளைகள், மத அமைப்புகள், ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும். அதனால இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. அரசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் வந்து இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த சட்டம் 2010 வந்து இதே மாதிரி FCRA சொல்லக்கூடிய ஒரு பில் இருக்குது. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சட்டத்துல இருந்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டத்தை வந்து யாருமே வெறுக்கல, யாருமே ஒதுக்கல. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில தான் வெளிநாட்டு ஃபண்ட் வாங்கி இன்னைக்கு நிறைய NGOக்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் இங்க ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா, அந்த சட்டம் என்ன சொல்லுது, ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிதியை ஒழுங்குபடுத்தும். சட்டவிரோதமாக எந்த பண பரிமாற்றங்களும் இருக்கக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் ஒழுங்குபடுத்தும். அப்ப நம்ம ஒழுங்குபடுத்துறதா தப்பு சொல்லலை. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களை, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை கண்காணிக்கணும். அந்த கண்காணிக்கிறதை நம்ம தவறுன்னு சொல்ல. எங்க தவறு, எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு தொண்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு 10 கோடி ரூபாயை கொடுத்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உதாரணமா வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது சாதாரணமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவங்க அதை வச்சு ஒரு கல்விக்கூடமோ ஒரு மருத்துவ சேவையோ இதை செய்யறாங்கன்னு வைக்கலாம். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் ஒரு 10 கோடி ரூபாயை வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த நிறுவனம், இந்த வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கின நிறுவனம் FCRA சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க ரத்து செய்தாலோ அல்லது அதை வந்து இவங்க புதுப்பிக்க தவறினாலோ என்ன பண்ணலாம், இந்த வெளிநாட்டு நிதியிலிருந்து பங்களிப்போடு இந்தியாவில் இயங்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட NGOக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து அல்லது அந்த நிறுவனத்தை வந்து அரசு கையகப்படுத்தலாம், அதுல வந்து அரசு நிர்வாக ரீதியாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வரும்போதுதான் இது வந்து முழுக்க முழுக்க சிறுபான்மை அமைப்புகள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கி இந்தியாவில் இயங்கக்கூடிய சர்ச்சுகள், இந்தியாவில் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஸோ இதுல வந்து ஒன்றிய அரசு அதை வந்து கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. ஸோ இதுக்கு முன்பாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு, அதாவது மார்க்க அடிப்படையில மக்களுக்கு நல்ல கல்வி, மக்களுக்கு மருத்துவம், அதே மாதிரி நல்ல ஒரு பள்ளிவாசல்கள், மதரசா, இந்த மாதிரியாக கொடுத்திருக்கக்கூடிய சொத்துக்களை கையகப்படுத்துறதுக்கு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த FCRA சொல்லக்கூடிய இந்த பில்லை கொண்டு வந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையாக சிறுபான்மை பில்லுல வந்து சிறுபான்மைன்னு எதுவுமே கிடையாது. ஆனா பொதுவாக இந்த வெளிநாட்டு நிதியை வாங்கி இந்தியாவில் வந்து NGOக்கள் நடத்துறது, இந்தியாவில் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது, மருத்துவ சேவையாகட்டும், கல்வி சேவையாகட்டும், இதெல்லாம் செய்யறது யாருன்னா பெரும்பான்மையாக கிறிஸ்தவ மத அமைப்புகள் நடத்துறாங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துது, அதற்கு பிறகு இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்துது, அதற்கு பிறகு பொதுவாக இருக்கக்கூடிய NGOக்களும் நடத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
இது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டை உருவாக்கி, ஒரு என்ஜிஓ உருவாக்கி, வெளிநாட்டில் பேசி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி, அதன் மூலமாக ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனத்திடமிருந்து பேசி அவங்க மூலமாக வாங்கக்கூடிய நிதி, அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஒரு பள்ளிக்கூடமாகட்டும், ஒரு மருத்துவமாகட்டும், அதை வந்து இந்த எஃப்சிஆர்ஏ அப்படி இவங்களாவே அரசே வேணும்னா கூட ரத்து செய்துக்கலாம். அதாவது புதுப்பிக்க தவறினால் அப்படிங்கிறத தாண்டி அரசே வேணும்னா இல்ல இந்த எஃப்சிஆர்ஏ அங்கீகாரத்தை வந்து இந்த நிறுவனத்தை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு ரத்து கூட செய்யலாம். அப்படி ரத்து செய்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் அரசுனுடைய கையில போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை வருது. ஸோ இதே சட்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஏற்கனவே இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதிகளை வந்து தவறாக பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த சட்டத்துல 1 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி மாத்துறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதோ, அதை சரிப்படுத்துறதோ, அதை கண்காணிப்பதோ கிடையாது. மாறாக அதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதா ஒன்றிய அரசுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. வேக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே அதிகமாக கல்வி வரைவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் இந்த அளவுக்கு கல்வி பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையான பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களுடைய கல்வி, அதாவது ஆண்களுக்கே கல்வி கிடைக்காத ஒரு சூழல்ல பெண்களுக்கு கல்விக்கூடத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிறுபான்மை கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள், தொண்டு நிறுவனங்கள். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சருக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. இன்னும் பல கல்லூரிகள் இருக்காது. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் கொண்டு வந்தது, வெளிநாட்டு நிதி பங்களிப்போடு கொண்டு வந்தது, முழுக்க கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு மாவட்டமே வளர்ச்சி பாதையில போயிருக்கிறது. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கல்வி அறிவு பெற்று உலக தரத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களிலும் பல அரசு பொறுப்புகளிலும் பல பதவிகளிலும் இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புகள் சப்போர்ட் இருக்கக்கூடிய இன்புட். இன்னும் சொல்ல போனால் பல பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வரையிலும் இந்த இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த கல்லூரிகள்லையும் படிச்சுதான் இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனா 200 வருஷம் இந்த பெண்களுக்காக இந்த கல்லூரிய பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு 200 வருஷம் ஆகுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள் மாறாப்புல சீலை போடுறதுக்கு, அதாவது மாறாப்பை மறைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பெண்களுக்கான கல்வியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, வெளிநாட்டிலிருந்து நிதிகளை பெற்று அதன் மூலமாக இந்தியாவில் கல்வி பொருளாதாரத்தில் மக்கள் மேம்படுவதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த கிறிஸ்தவ சமூகமும் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகம் செயல்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல ஆண்டுகளாக உருவாக்கி வந்திருக்கக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்களை எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையில் வெறும் அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்துவிட்டு மொத்தமாக அரசு கபலீகரம் செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது அதை வந்து மக்கள் எதிர்க்கிறார்கள். மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் அதை எதிர்க்கும், தமிழ்நாடு அரசும் அதற்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படிங்கிறதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் எஃப்சிஆர்ஏ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்தை வந்து நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஏகமனதாக போஜராஜன் மட்டும் அதை எதிர்த்தார், பிஜேபி எம்எல்ஏ. மீதி அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை வகிக்கிறது மாதிரி பேசினாங்க. மீதி இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் அதை ஆதரித்த காரணத்தினால் அந்த அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு சட்டமன்றம் கூடுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கிறது. அதாவது தொகுதி மறுவரையறை. இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே சம்பந்தமா நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கினுடைய அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த ஒன்றிய அரசு, அன்னைக்கு இருந்த அரசு வந்து மக்கள் தொகை அதிகமாச்சுன்னு சொன்னா நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்துடும், அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அதற்காக எல்லா மாநிலங்களையும் அதையும் அறிவுறுத்துறாங்க. ஸோ அந்த அறிவுறுத்தல தென்னிந்திய மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறாங்க, ஆனால் வட இந்தியாவில் கட்டுப்படுத்தலை. ஸோ அதனால மக்கள் தொகை குறைவு, மக்கள் தொகை வந்து தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறையுது, தமிழ்நாடு தென்னிந்தியாவில் பிறப்பு விகிதம் குறையுது, ஆனால் வட இந்தியாவில் குறையல் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு மக்கள் தொகை வட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள், தென்னிந்தியாவில் குறைவாக இருக்கிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 தொகுதி
32ஆக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் சதவீத அடிப்படையில் நாங்க உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 60 பாதிக்கு பாதி, அதாவது 50% நாங்க உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 40 இதுல இருந்து 60 ஆச்சுன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல 80ல இருந்து 120 ஆகும். இப்படி வட இந்தியால அப்படி பார்த்தாலும் அதிகமாக வருகிறதே. அப்ப இதனால வட இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அப்படிங்கிறதுனால இந்த டீலிமிட்டேஷன் வேண்டாம். இப்ப திமுக கூட முதல்ல டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஃபேர் லிமிட்டேஷன் அப்படின்ட்டாங்க. ஆனா நாம முழுமையாக டீலிமிட்டேஷன் வேண்டாம், தொகுதி மறைவரையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறோம். தொகுதி மறுவரையே வேண்டாம் அப்படின்னு சொன்னா தொகுதி மறைவரை வேண்டாம், இருக்கக்கூடிய எம்பிக்களை வைத்து நீங்க செயல்படுத்துங்க, இன்னும் அதிகமான துறைகளை உருவாக்குங்க. இப்ப பெட்ரோலிய துறைன்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னா அதுல இன்னொரு துறையை உருவாக்கி அப்படி நீங்க நிறைய பணிகளை மேற்கொண்டு அந்த மாதிரி சேவைகளை செய்யலாம். அதை விட்டு எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வட இந்தியாவில் அதிகப்படுத்தி தென்னிந்தியாவில் குறைச்சி அதன் மூலமாக பாஜக ஒரு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வாக இருக்கிறது. அதையும் எதிர்க்கக்கூடிய, அதுக்கும் ஒரு செக் வைக்கக்கூடிய வேலையா இன்றைக்கு நாம ஒரு தனி தீர்மானமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றோம். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இப்படியெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுவதால் என்ன நன்மை? தீர்மானம் நிறைவேற்றிட்டா உடனே இந்த சட்டங்கள் எதுவும் செல்லுபடி ஆகாதானா? அப்படி கிடையாது. இப்போ தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, நம்முடைய அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தீர்மானம். உதாரணமா இப்ப நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற உடனே தமிழ்நாட்டில் நீட்டு கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. நீட்டு இருக்கும், ஆனா நம்முடைய அரசியல் ஸ்டாண்ட் என்ன, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இது மூலமா காட்டுறோம். அதே நேரத்துல நாளைக்கு ஒரு வழக்கு வருதுன்னு வைக்கலாம், இந்த வழக்குல இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த தீர்மானம் பேசும். அதே நேரத்துல ஒரு கட்சியாக நம்ம ஒரு தீர்மானத்தை போட்டு சொல்றோம் அப்படின்னா அதை வழக்குல கொண்டு வர முடியாது. இங்க பாருங்க, இந்த கட்சி எதிர்த்திருக்கு, அந்த கட்சி எதிர்த்திருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டை எதிர்க்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்ப நம்முடைய அரசியல் என்ன? இப்போ உதாரணமா டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலிக்கும். அப்போ ஒன்றிய அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு செய்தியை நாம சொல்றோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அது ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவானதா விஷயமாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இது பில்லெல்லாம் கிடையாது. ஒருவேளை ஒரு பில் பாஸ் பண்ணா அதுக்கு கவர்னருடைய கையெழுத்து வேணும், ஒப்புதல் வேணும், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வேணும். ஸோ நம்ம பில்லா போடலை. ஏற்கனவே நீட்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பில் போட்டு அந்த பில் அப்படியே கிடப்பில் கிடைக்குது. ஒன்றிய அரசு, அதாவது குடியரசுத் தலைவர் எந்த முடிவும் எடுக்கலை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் ஸ்டாண்ட் என்ன, இந்த குறிப்பிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா நாம என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசுக்கு மக்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த தீர்மானம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சரி, இப்போ இப்படி 4 சட்டமன்ற தீர்மானங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக தளபதி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால தமிழகத்திற்கு என்ன நன்மை அப்படிங்கிறது நான் சொன்னது மாதிரி இந்த சட்ட ரீதியாக நம்ம பண்ணக்கூடிய போராட்டங்களுக்கு அது ஒரு வலுவை சேர்க்கும். அதை தாண்டி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு ஆரம்பிக்கலாம். உதாரணமாக பிஜேபி அரசோடு ஒன்றிய அரசோடு நாம கொள்கை ரீதியாக, பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சியை நம்ம கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். ஆனா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு இணக்கம் இருக்கணும். அப்ப இணக்கம் இருந்தாதான் 2 பேரும் சேர்ந்து இந்த மாநிலத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தொடர்ந்து இந்த 4 சட்டம், தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படிங்கிறதாகட்டும், நீட்டுக்கு எதிரானதாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எஃப்சிஆர்ஐயாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கொள்கை சார்ந்த முடிவு. ஸோ அப்போ ஒன்றிய அரசுடைய கொள்கை சார்ந்த முடிவை நாம நேரடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து தீர்மானம் போட்டு நம்ம எதிர்க்கும் போது அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் போக்கு, ஒரு உரசல் போக்கு வரலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசு தனக்கு கட்டுப்படாத ஆட்சி அதிகாரத்தில் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை முடக்கக்கூடிய வேலையை செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய நிதியை கொடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி நிதி பகிர்வு கொடுக்க மாட்டாங்க, கல்வி நிதியை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடந்த காலத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஒன்றிய அரசு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வாய்ப்பு இருக்குதா, இது இந்த தீர்மானம் நிறைவேற்றின பிறகுதான் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே நமக்கு தெரியும். ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக நாம தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி செயல்பாடுகள் செஞ்சா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு சின்ன மோதல் போக்கு உருவாகும். அதன் மூலமாக அரசியல் ரீதியாக அல்லது நிர்வாக அரசியல் ரீதியாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும். இன்னும் சொல்ல போனா பாருங்க, இவ்வளவு நாளுக்கு நமக்கு இந்த கவர்னர்
வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இனி அந்த கிளாஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன கொண்டு வந்தாலும், என்ன சட்டங்களை கொண்டு வந்தாலும், எந்த முயற்சி பண்ணாலும் அதற்கு கவர்னர் வந்து சில விஷயங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு, மாற்று கருத்து சொல்றதுக்கு, அல்லது அதை வந்து அதற்கான ஒப்புதலை கொடுப்பதற்கு தடுக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இறங்கலாம். ஆனால் எது எப்படியோ தமிழ்நாடு அரசு பாஜகவை தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய கொள்கை எதிரியாக ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அவ கொள்கை ரீதியாக எந்த ஒரு கொள்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மொழிக்கும், கலாச்சாரத்திற்கும், பண்பாட்டிற்கும், நம்முடைய செயல்பாடுகளுக்கும் எதிராக ஒன்றிய அரசு அவர்களுடைய கொள்கை சார்ந்த எந்த முடிவை கொண்டு வந்தாலும் தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கும் அப்படிங்கிறத தளபதி வந்து பறைசாட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மேல ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டது. பிஜேபி பின்வாசல் வழியாக விஜய் அவர்கள் மூலமாக ஆட்சி செய்ய முயற்சி செய்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ல நடந்த குளறுபடிகள். பாஜக வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால விஜயை வெற்றி பெற செய்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, செயல் வடிவங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம்னு சொல்லி பாஜக முயற்சி பண்ணுது. அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கொத்தடிமை கும்பல்கள் தெருவா போய் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அது அத்தனையுமே பொய். இவங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய். தமிழ்நாடு அரசு பாஜகவை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக தெளிவாக இருக்குது. சும்மா அவங்களுக்கு எதிராக பேசுறதை தாண்டி சட்ட ரீதியாக, நிர்வாக ரீதியாக எங்க எதிர்க்கணுமோ அதை சரியாக செய்யுது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு காண்பித்திருக்கிறோம். ஒரே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தொடர்ந்து 4 தீர்மானங்களை ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசுக்கு ஒரு தனி கட்ஸ் தான். தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தனி தைரியம் இருக்கு அப்படிங்கிறத இந்த முடிவுகள் பறைசாட்டுகிறது. அதாவது சைலண்டா இருந்து சாதிக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக வந்துடும், ஏன்னா பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துதான் வந்துச்சு. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு நம்முடைய அரசியல் செயல்பாடுகளை மொத்தமா முடிச்சு விட்டோம். பாருங்க, நேற்றைய கூட இந்த தீர்மானம் நிறைவேறும் போது ஒருத்தர் வந்து புறக்கணிக்கிறார். அந்த ஒரே ஒரு குருக்கள் வராரு அப்படிங்கிறது மாதிரி ஒரே ஒரு நபர், அவர் கூட ஜஸ்ட் மிஸ்ல தான் பாஸ் ஆயிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பாஜகவை நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்திலிருந்தே துடைத்தெறிந்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக அவங்கள பத்தி பேசல, பெருசா திட்டல, ஆனா அவர்களை நாம் பலவீனப்படுத்தியிருக்கிறோம், தோல்வியடை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி அவங்க கூட கூட்டணியில் இருந்த அதிமுகவை பலவீனமடைய செஞ்சிருக்கிறோம், தோற்கடிச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டு இப்ப சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதையும் தமிழக அரசு சிறப்பாக செய்யும். இவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி பிஜேபி பீட்டிங், பிஜேபி பின்வாசல் எதுவுமே கிடையாது. நேர்மையாக, நேரடியாக மக்கள் ஆதரவோடு நிற்கிறோம். மக்களுக்கு எது நன்மையோ அதை தமிழக அரசு, தளபதி விஜய் தலைமையிலான அரசு செய்யும் அப்படிங்கிறத இந்த 4 நாட்களில், இந்த 3 நாட்களில் போடப்பட்டிருக்கக்கூடிய 4 தீர்மானங்களை சாட்சி மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்க போறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துல. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 4 தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றியதால் தமிழக அரசு எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு தலைப்புல, இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.